தெரியாம வேடிக்கை பாக்குறீங்களே. நீ என்ன வெளியூரா? ஆமா. அதான் விவரம் தெரியாம பேசுற. அடிச்சுக்கிறவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கயா? அட கடவுளே, அதை விட மோசமா இருக்கு. யோ, உனக்கு திருட ஆட்டுக்குளம் கோவிந்தன் தெரியுமா? அவன் பசங்க தான் 2 பேரும். யார் பசங்க தான் இல்லையா? சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, விலைக்கு விடுங்கய்யா. யோ, வெத்த அப்பனுக்கு உனக்கு எதுக்கியா? இந்த சண்டை விளையாட்டுக்கு ஜட்ஜே கோவிந்தன் தான். அத பார். அடிச்சாத்தான் எம்ஜிஆர், வாங்கினா நம்பியார். அப்படி போட முடியாது. நெஞ்சில ஊத்துற மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்பண்டா. ஆதி அடிச்சுக்காம அண்ணன் தம்பி என்னடா கோயிலா போட்டிருக்கீங்க? பிள்ளைங்களை வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும். பெருசு, இது சண்டை இல்ல, கலை நிகழ்ச்சி. அவனுக்குள்ள பிரச்சனை வந்தா இப்படி சண்டை போட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவன் பேச்ச கேட்கணுங்கிறது தான் கோவிந்தனுடைய கொள்கை. மதி நண்டு பிடி போடுற. அது சரி, இப்ப எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? அது சண்டை முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க இங்க நிக்கிறோம். அப்போ நானும் நிக்கிறேன். புடி புடிச்சு தூக்கு. தலைக்கு மேல தூக்குடா, போடா. கீழ இறக்கி விடுடா. தலைக்கு மேல தூக்குறாப்பா. தைரியம் இருந்தா கீழ இறக்கி விட சொல்லு. மதி அவனை இறக்கி விட்டுடா. அப்ப நான் ஜெயிச்சேன்னு சொல்ல சொல்லு. அவனை தோத்துறேன்னு ஒத்துக்க சொல்லு. நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கடா. நீ தான் தோத்த. மதி அவனை அப்படியே வச்சு 4 சுத்து சுத்துறா, தானா ஒத்துக்குவான். நான் தோக்குறேன், நீ ஜெயிச்சிட்ட. தூக்கி போடுற அவனை. அப்பாடா, ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஆட்ட முடிஞ்சு தெரியும் சொன்னீங்க, அவங்க வீட்டுல போயிட்டு இருக்காங்க. அண்ணா நில்லுங்கண்ணே, என்ன பிரச்சனை, என்ன முடிவு? நாங்க வெயில் நிக்கிறோம்ல. நாம சொல்லாட்டி இவனு விட மாட்டான சொல்றீங்க. யாரே சொல்ல. அவன் தானே முடிவு பண்ணா, அவனே சொல்லட்டும். சரி, அப்ப நானே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டுமா? என்ன வேணா செய். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, என் இனிய. நீ உண்மை தானே பேச போற? எதுக்கு ஏமாத்திர மாதிரி ஆரம்பிக்கிற? எப்ப போல பேச? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? 100 பேருக்கு முன்னாடி இப்படிதான் பேசணும். இதுக்கெல்லாம் 4 எடுத்து படிச்சிருக்கணும். பஸ் பஸ். எங்கே சண்டை நடந்தாலும் அங்கே உடனே சென்று வேடிக்கை பார்ப்பது தான் கடமையாக கொண்ட அருமை மக்களே. சிறிது சிறிதாக திருடாத குற்றத்துக்கும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைபல கண்ட ஆட்டுக்குளன் கோவிந்தனும் அவருடைய மூத்த மகன் ஆதிகேசன் என்கின்ற ஆதி ஆகிய அண்ணனும் மதி என்று அழைக்கப்படும் அறிவு மதி ஆகிய நானும் திருடுவது குற்றம் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம். இன்று முதல் எங்கள் நைட் டியூட்டியை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அதாவது இன்னையிலிருந்து நானும் என் பசங்களும் திருட்டு தொழிலை நிப்பாட்டுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்கலாம், 10 நாள் தைரியமா வெளியூர் போலாம், வீட்டுல உட்கார்ந்து டிவி சீரியல் பார்த்துட்டு அழுவுறதுக்கு பதிலா ஜாலியா செகண்ட் ஷோ சினிமா பார்க்கலாம். சந்தோஷம் தானே? எல்லாரும் மஜாவார். ஏன்பா சிரிக்கிற? இல்லப்பா, நாமளும் மாமூல் மனுஷங்க மாதிரி ராத்திரியில தூங்க ஆரம்பிச்சிட்டுமே. திருடிட்டு இருக்கும் போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. திரும்பினதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப மந்தமாயிருச்சுப்பா. புலி குலைக்குதுப்பா. புள்ளியா இருந்தா என்ன, பேசாம தூங்குப்பா. ஆதி எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான், வேட்டி தான் இருமா. இது ஒண்ணும் குறைச்சல. இப்படி பழைய லாரியா காசு கொடுத்து வாங்கி ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்கிறதுக்கு பதிலா புது லாரியா பார்த்து கடைசியா திருட்டு தொழில விட்டுருக்கலாம்ல. அதான் விடுங்கடா. வர்ற வழியிலேயே எங்க சாப்பிடலாம்னு சொன்ன கேட்டீங்களா? இப்போ குடிச்ச கோட்டர் போதை மறங்கிருச்சு, பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்பா என்னடா தூரத்துல லைட் இருக்குப்பா, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய், அது சிங்கப்பூரா இருக்கும்டா, பேசாம படு. டேய், புலி கடிச்சு குதறிடுடா. அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். மச்சம் பேரு ஆதி, புலிய பார்த்தா பேதி சிப்பீதி. அப்பா அப்பா கோவிந்தா, என்னடா சொல்லு. மனசு குளிர்ந்துருச்சுப்பா. ஆமா, மார்கழி மாசம்ல பனிகாலம் குளிரத்தான் செய்யும். அட அது இல்லப்பா, என்னைக்கு வேலை செஞ்சு பழைக்கணும்னு முடிவு பண்ணுமோ அன்னையில இருந்து மனசு நிம்மதியா இருக்கு. எங்கேயாவது நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அங்க சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கணும். ஆமாமா, அப்புறம் அப்படியே ஒரு பாய் வாங்கி பக்கத்துல வச்சுக்கணும். அதுல படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கேட்கும். அந்த பொண்டாட்டி பேச்ச கேட்டு அப்பதான் நடுத்தோடு நிறுத்தணும். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாது. உன்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான்டா புரியுது. நீ ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட்டு தான்டா போயிட்டு இருக்க. டேய், உங்க 2 பேர்த்தையும் விட்டு எனக்கு யாரா இருக்கா? நாளைக்கு பொண்டாட்டி பேச்சு கேட்டு அப்ப அனாதி ஆக்கிறாதீங்கடா. டே கவலைப்படாதப்பா, நீ இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்பா இப்பதான்டா என் மனசு குளிர்ந்தது. அதுக்குன்னு ரொம்ப நாள் இருந்துறாரு. என் மகன் புலியில கல்யாணம் அடிச்சு வரட்டான். சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது, 3 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். திருடிட்டு வந்தியா? சேச்சே, நாம தான் தொழில விட்டோம்ல. அப்புறம் பிச்சை எடுத்தியா? நான் என்ன பிச்சை எடுக்கணும்? அப்பம் பசின்னா அதனால கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா எதுக்குடா இப்படி ஓடி வர? டேய், நாய் துரத்துச்சுடா, அதனால ஓடி வந்தேன்டா. எனக்கு வேண்டாம், நீ 2 பேரும் கூட.
திருடல பிச்சை எடுக்கல, இது எப்படி வந்தது? சரி சரி, நானே உண்மையை சொல்லிடுறேன். கதவை தட்டி 3 பேருக்கு சாப்பாடு இருக்குமான்னு கேட்டான். அதுக்கு அந்த வீட்டுக்காரன், நீ என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நடுராத்திரில கதவு தட்டுன்னு பலாருன்னு கிணத்துல விட்டான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. டபக்குன்னு கத்தி காமிச்சேன். சொயினட்டு வந்து குண்டான கையில கொடுத்துட்டான். அப்படி டீஜென்டா வாங்கி வந்ததுதான் இது. இதுக்கு பேர் டீசென்ட். நடுராத்திரில தூங்கிட்டு இருக்க எழுப்பி கத்தியை காமிச்சு போக்கிரத்தனம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்பா, இவன் என்ன காந்தி தாத்தா வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு அட இருக்கான். விடுங்கடா. பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும். அது எப்படி வந்ததுன்னா பார்க்க கூடாது. அன்னலட்சுமி பழிக்காத, தூங்கும் போது கண்ணை குத்திடும். சரி, அண்ணலட்சுமி பழிக்க வேண்டாம், நீங்களே முழுங்க. உனக்கு வேணாமா? எனக்கு வேண்டாம். அப்ப எங்களுக்கு வேணாம். போடா, நீ போடா. அங்க இருந்து போடா, நீ இருந்து போடா. அதுக்கப்புறமா போடா. நீ எங்க வேணா போடா. என்னடா கேக்குறது? Shut up. ரொம்ப நல்லதா போச்சு. பேர்த்துக்கு பத்தாது, நானே தின்னுக்கிறேன். ஏண்டா கத்தி காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்டேன். கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு தனி கத்தி காட்டையா? உனக்கு ரொம்ப ஏத்தம் தான். அதி, ஏய் அதி, என்னடா? ஏய், ஏன் ஓடுற? ஓடுறா? சத்தம் போடாத. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி, நீங்க போங்க, நான் கண்டுபிடிச்சேன். போங்க 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 போங்க. 1 2 25 36 55. ஏண்டா பட்டரு, கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது? சின்ன வயசுல என்னால விளையாட முடியல, இப்ப விளையாடுறேன். உனக்கு என்ன போறாம? எனக்கு என்னடா போறாம? நீ பளிங்க ஆடு, பாண்டி ஆடு. வண்டி எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுன்றான். எங்க போறது? உழைக்கிறதையும் இங்க பண்ண வேண்டியதுதான். உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க பொழைக்கிறதுக்கு? தெரிஞ்ச வேலையை விட்டாச்சு, இப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ஆதி IAS. அடேங்கப்பா. அப்ப நீ சரக்கு வாங்கிட்டியா? இந்தா. டேய் டேய் டேய், அடுத்தவங்க வீடு மரியாதை கெட்டு போயிடும். அப்பங்கட யாருக்கும் தெரியாம கொடு. சரி. டேய், இந்த பக்கடா. அப்படியா? திடீர்னு மாப்பிள்ளையாக்கி விட்டாங்களே. ஊறுகாய் வந்துருச்சு. டொமாட்டா ஊறுகாய். இது டொமேட்டோ இல்ல, எலுமிச்சை ஊறுகாய். டொமாட்டானா எலுமிச்சை தானே? அதானே. படிக்காதவனுங்க. இப்படி நான் சிரிச்சு பல வருஷங்கள் ஆச்சு. உங்களாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். எனக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறதுக்கும் இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். என்னங்க, கொஞ்சம் தண்ணி வேணும். இப்பதானே கொண்டு வந்து வச்சேன். நானே குடிச்சிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. குடிக்கிற காசு சேர்த்து வச்சா எவ்வளவு நல்லது பண்ணலாம். அதனாலதான் அனாதை குழந்தைங்களுக்கு புக்கு, கோயில்ல ஏழைங்களுக்கு அன்னதானம் என்னால பண்ண முடியுது. ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமை என்னால கோயில் கூட போக முடியல. ஸ்டாப் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்து நடுவழியில வண்டி நின்னு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. உனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதோ ஆபத்து, போ போன்னு ஏதோ என்ன தள்ளுது. அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இங்க வந்து விஷ சாப்பாடு எடுத்து போய் என் அப்பனுக்கு கொடுத்த அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா? ஸ்மார்ட் பாய். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்பாடா, சூப்பர்டா. டேய், நீ வண்டியில ஏறு, நான் போய் அப்பா கூட்டிட்டு வரேன். எவன்டா அவன்? விட்டு ஆள் மேல ஏத்துற போறது. டேய், ராயரோட வண்டியில இது. புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான்ஜத்தை பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது. போங்க எல்லாம். அண்ணே, கொஞ்சம் ஏய், யார் நீங்களா? யாரு? அப்பா, புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு பேசாம இருங்க. எந்திரியா, நீ படுக்கலான்னு பாக்குறியா? இந்த ஆத்துக்கு வெளியே போறான். கல்றா. நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிப்பாண்டி, அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாடியா இருந்தாலும் சரி, குறுந்தாடியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க கூடாது. டேய், அங்க போறா. அப்பனை ஜப்தி பண்ணி தூக்கிட்டு போறாங்க. டேய், வாடா. யாரு?
ஏண்டா நானா டெட் பாடி அம்மா அது யாரு? எங்க அப்ப அப்பனம்மா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பவன் வாங்குவான் அதான் வழக்கம். 3 பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்குறீங்களே என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போடுறா ஐயோ, ஐயோ பிஞ்ச கையா ஆக்கிட்டாங்களே. கையா 3 பேர் மொத்தமா அடிக்கிறது பாரு. காப்போட்டு அடி. என் மேல யாரா கை வச்சிட்டீங்க? இப்ப பாருங்கடா. நாங்க என்னடா பாக்குறது, நீயே போய் பாரு. உங்க வீட்டு புலி மேலே கைய வச்சுட்டாங்கப்பா. கொடுத்த பணத்தை கேட்க போல யாரோ ஒரு 3 பேரை விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. உங்க புலி பாதி வைக்க. அப்பா நம்ம லாரி. இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறது சாதாரண மன்னிப்பு கேட்கிற விவகாரம். அங்க உன் கோபத்தை காட்டிட்டு இருக்காத, அடக்கி வாசி. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதான் அவகிட்ட என்னால முடியாது. பேட்டி ஊத்துறா. ஏன் கோமணத்தோட நிக்க சொல்ல? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா கும்பரம்மா. இன்னும் யாரையாவது அடிக்கணுமா? ஐயோ, நாங்க யாரையும் அடிக்க போறோம்? தெரியாம செஞ்ச தப்பு, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க இங்கேயே வந்தோம். உங்க நல்ல மனசை பத்தி சிதம்பரையா சொன்னதை நாங்க 3 பேரும் அழுதுட்டோங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும். வாயிலன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு. ஆமா, பாதி தின்னுட்டேன். இவருக்கு வேணுமா? அங்க வந்தேன் வம்புழுத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புழுக்கிறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா. புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து வம்புழுக்கிறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர வளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. நான் கதையை சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையாவுக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் 3 பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா. போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா. உசுர விட்டு போயிடா பக்கிடா. வெங்காயம். அம்மா, எங்க மொத்த சொத்தை அந்த லாரி தான். அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி அது கொடுத்து முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு. இப்ப ஊரை விட்டு போறோம்னா எப்படி? இல்ல, ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி. ஒன்னு அடிச்ச பாவம் இங்கே போட்டோம். அடி. உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கும் அனுமதி எனக்கு தேவை. அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா என்ன சொல்லுங்க? மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும்னு சொன்னேன். மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரி நீயே வச்சுக்கோ. 4 வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேத்திக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா, அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில் உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. லாரி என்ன லாரி? சீதாமா சீதாமா தாயா பழி வாங்கிட்டாங்க அம்மா. நீ கொடுத்ததான் திருப்பி கொடுத்தேன். என்ன புறப்படாது? ஜாக்கி ஜான் தங்கச்சி இருப்பா போல இருக்க. அவன் பெரியம்மா பொண்ணாவது இருக்கும். அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு. அம்மா அம்மா ராயரையா வராருமா. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. எதா வேணாலும் எடுத்துங்கிறாரு. வெறுங்கையோட போனா அவர் மனசு கஷ்டப்படும்ல. ராத்திரில தூக்கம் வருமா? எதையாவது ஒண்ணு தூக்குங்கப்பா. ஆமா ஆமா, என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க. உடம்பெல்லாம் வலிக்கும். உடம்பு பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால இந்த பிலிய நாங்க நீங்க அடிமையா புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ ஆமா எலி, அந்த ராயருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுரு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே ரெக்கார்டா மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன்.
ஜஸ்ட் மிஸ். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாராம். புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்ட உடனே அவரோட ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயர் 2 நிமிஷம் தாங்க மேலைங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையை கால அமுக்கலாட்டாரு. ஏய் எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி ஆ? அதை விட்றா, விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு விட்றா. ஏய், என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. ஆ. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம். யாரு மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். சூப்பர். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா. இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. ஐயோ. அப்பா கிட்ட வீடியோ டாக்குமெண்ட்ரி நான் கொடுத்து அனுப்பிச்சேன், வந்துச்சா? இப்போ ஹாப்பி தானே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணாம். உங்க குடும்பம் வேற, நான் வேற, நான் நினைக்கவே இல்ல. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க, அவன் தான் அந்நியன். உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் இல்ல அவன் நான் இல்ல என்ன வாய்க்கால செரு குட்ட? ஏய், நீ ஏன்டா வாய்க்கல டைட்டானிக் விட்டா? அது இது எனக்கு கப்பல் ஒண்ணு தொட்டி விட்டேன். அது இது எனக்கு செருப்பு ஒண்ணு தொட்டு விட்டா. போடா, காரியத்தையே கத்துடா. என்னத்துக்கு எடுத்த? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்றா. அப்ப நான் சொல்ல மாட்டேன், சொல்லு. நீ சொல்லணும். என்ன லப்பாடா? இல்லடா மதி, இது அந்த மானாமர மல்லிகா, வாடிப்பட்டி வசந்தா, கருத்தப்பட்டி கரப்பாய், பறவை முடியுமா, சரி இந்த பறவை பாத்திமா, அவங்கள மாதிரி இல்லடா. ஏண்டா இத்தனை பேரடா உன்னை லவ் பண்ணாங்க? இல்லடா, நான் தான்டா அவங்கள லவ் பண்ணேன். ஆனா இந்த செல்வி மட்டும் உங்களை லவ் பண்றேன். நாங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறேன்டா. அப்பா கிட்ட சொல்லி நீ தாண்டா ஏதாவது செய்யணும். கவலைப்படாத சகோதரா, கரெக்டான டைம்ல அப்பம் காதல டைம் டேய் மதி, ஆர் யூ ஓகே? உனக்கு சம்மதம் தானடா? சம்மதம் தான். இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் உன் காதலு, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம். வேற என்ன பண்றது? கிண்டல் பண்றியா? காதலும் தலைவலியும் அவனுக்கு வந்தா தான்டா தெரியும். சரி, முதல்ல அப்பனை கூப்பிடு. அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா. இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டீங்க? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க? ஆஹா, நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல. அனாதை வீடுல இருந்து ஒன்னா ஓடி வந்து உன்னை பார்த்து, ஒன்னா திருடி, ஒன்னா அடி வாங்கி, ஒன்னா சிரிச்சு, ஒன்னா அழுது, ஒன்னா தூங்கி, நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீதான் அவனை பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். டேய், எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட சொல்ற. அப்பா, இந்த வீட்டுல விளக்கேத்த, அட தலை வலிச்சது, கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட, கொஞ்சம் சுடு தண்ணி போட. எப்படி சொந்த பிள்ளையில பெத்த தாய் தகப்பட நடுத்தல இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களா வந்து பிறக்கணும். அப்ப இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஏண்டா மகனே, 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டம்பா. மதி கூட பூர்ண சம்மதம் சொல்லிட்டாம்பா. மதி நல்லா யோசித்தான முடிவெடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீதான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கும்போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன என்ன? அவன் பிரச்சனை, அவனுக்கு காடு பாவாகுது. உனக்கு கல்யாணம் ஆசை வரையா? நீ அப்பனா? டேய், நீ பார்த்த பொண்ணே அப்பனும் பாத்துட்டு போறாரு. முதல்ல அத என்னடா 2 பேரும் சத்தாகிறீங்க? அப்ப மேரேஜ் எனக்கு இல்லையா? அப்பா, அவனுக்கு ஒரு துணை வேணுங்கிறான். அதத்தானே சொல்லிட்டு இருக்கான். இவனுங்கள யாரோ பொண்ணு கோவிந்தா, என்னையா அவன் அவன் சிதம்பரையோட ஐயாவோட பொண்ணு கூட கூட டிங்கோல்ஃபி. ஓ, டிங்கோல்ஃபியா? அப்படின்னா லப்பு லப்பு. எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான்.
நான்சென்ஸ். ஐயோ, ராஸ்கல். ராஸ்கல். ஏன் அவன் அடிக்கிற என்னடா இவன் லவ் பண்ண முதல்ல யாரு சொல்லணும்? அப்ப என்கிட்ட சொல்லணும். நீ அவனுக்கு அப்ப அப்ப கிட்ட யாராவது லவ்னு சொன்னாங்களாப்பா? உன் மேல எவ்வளவு irrespect வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, அது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேடா. மதே, ஆ. இது உண்மையான லவ் தானே? ஆமாப்பா பாயசம் சாப்பிட்டா கசக்குதான் பாவக்காய் சாப்பிட்டா இன்னைக்குதான் குளிக்கும் போது சோப் போட மறந்துடுறான் குளிச்சதுக்கு அப்புறம் கோமலம் கட்ட மறந்துடுறான் ஐயய்ய. ஃபுல் கன்ஃபியூசஸ் ஆமாம்பா, அவன் சொல்றது உண்மைதான்ப்பா. அப்ப கோமனமே கட்டுறது இல்லையா நீ? அது இல்லப்பா. நீதான் சிதம்பரையா கிட்ட பேசுவாங்க கல்யாணத்தை இல்லப்பா, எனக்கு முன்ன பின்ன போய் பொண்ணெல்லாம் கேட்டு பழக்கம் இல்ல. சரி, எப்பதான் பழகிறது? அதானே. போய் கேட்டுருவோம். சரி போலாம்பா. டேய், வெடியக்குண்டா வெடியக்குண்டா. சரிப்பா. ஒரு பொண்ணை பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அவட்ட பேசணும், பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னாலும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அர்த்தம். அடப்பாயா, நானே நொந்து போயிருக்கேன். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்பே தாடியை தட ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி? இனிமேல் வளர்ற போது பாரு ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவெல்லாம் புடிச்சு தொங்க போற அடிச்சா நான் தொங்குவேன். என்ன எங்கோட்டா வாங்கிட்டு வானா? நீ இந்த தேதி வர மறந்துட்டேன்டா. என்னது சொட்டு மருந்தா கண்ணில் ஊத்திக்கிறதுக்கு? போட உனக்காக வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டான்பா. பூ மேலதானா அது? என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அதுக்கு இல்லடா, வேற எதுக்கு? இவனுக்கு 2 பேர்த்து சேர்ந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். இவனுக்கு எதுக்கு புது பழக்கம்? என் வேதனையை புரிஞ்சுக்கப்பா. கடப்பாறையில குத்துன பீர மாதிரி என் நெஞ்சு பொழந்து கிடக்குது. இவ்வளவுக்கு காரணம் டேய் உன் ராயர்ரா. ஏன் ராயரா? அவனா மாட்டான். உன்னைய கொல்றேன். ஏய் அம்மா, சிதம்பரையா மகனை கண்டுபிடிச்சு அவனையும் கொல்லுவேன். அதுக்கப்புறம் குடிச்சு குடிச்சு நீ என்ன சாகுறது? எங்க கையில நானே உன சாகடிக்க போறேன். இங்க பாரு, இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ என் மகனே இல்லடா. அப்ப இன்னில இருந்து நீ மகன், நான் அப்ப. டேய் மகனே, ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன், மகன் தான் அப்பன். விட்டை கால் உட்கார வச்சு காக்கா போக சொல்லுவா போட்டுக்கடா. டேய் அடிச்சி காதல் தொழில் தண்ணி அடிச்சு வந்திருக்கியா? அடிச்சேன். என் வேதனை உனக்கு தெரியாதுடா. காதல் பண்ண எல்லாம் எனக்கு தெரியும். நீ காதலிச்சன்னு சொன்னா சிரிப்பானுங்க. அதுவும் காதல தோல்வின்னு சொன்னா விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. எப்படா காதல் வரும்? 7 கழுத வயசானதுக்கு அப்புறம். போடா போய் படு எருமை. இப்பதான் காய்தான் அதுக்குள்ள எருமாங்க. எல்லாமே கலந்து வந்தானே. நீ போட போட போட. இனிமே இந்த மாதிரி பாட்டா பாடி நம்ம கொல்ல போறான். பாவண்டா, அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதான் வருத்தப்பட்டான். டேய், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே தீரணும். இந்த பாருங்கப்பா, ராயரோட பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராயர் பழசெல்லாம் மறந்துடுவாரு. அந்த பொண்ணு மட்டும் சம்மதிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்காது. அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறப்பா. மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறது பாட்டாவே எழுதுனவன். எங்க 4 வரையும் எடுத்து விடு. கேளுங்க. தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு. பொன்னையே தண்டாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன. இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா? சீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். ராரா சரசுக்கு ராரா லக்க 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 லக்க. உம்மா, என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இடத்த பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் சிந்திக்கலப்பா. இது மாட்டுக்கார வளன்னு சந்திரமணி படத்தை பார்த்து நானா எழுதுவேன். சரிக்கார, அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க? ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டிருந்தாலும் கூட 1000 சைஸுக்கும் பாடி கிடைச்சிருக்குமா? இந்த மாதிரி அவளுங்க காட்டி விட்டானுங்க. நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன். தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா? நீ 1000 பேசுற. அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கிற மாட்டினியா? அது வடிகட்டின அயோக்கித்தனம். என்ன அளவிடாது? அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, ராயரு தாலிய அறுத்தாரு, ஆனா என் தம்பி தாலிய கட்டுனாரு அப்படிங்கிறாரு. உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு கிழிஞ்ச ஸ்பீக்கர்ல கீக்கிற? மூடிட்டு உட்கார்ற. மூடிடு. ராயரு இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு ஈரக்கொலையெல்லாம் நடங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். ஏன்னா உனக்கு இது பத்தாத? இவனுக்கு வாய் தான் காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான்.
இப்படிதான் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்ச அடியில 6 நாள் ஆஸ்பத்திரி இருந்தான். அந்த 6 நாள் லூஸ் மோசனுங்க நிக்கவே இல்ல. 2 நர்ஸுங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க தெரியுமா? காப்பி கொண்டு வரேன். ஏடா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா சும்மா வெளில என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோவத்துல கட்ட கயிறுன்னு சொல்ல போற அவ்வளவுதானே. அதைத்தான் 100 தடவை சொல்லிய. அப்பா. தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால்தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களாம் சொல்றதா அவ்வளவு சொல்றா? எவனா சொல்ற? கோவத்துல நான் தாலி கட்டினா ஏன் பொண்டாட்டி. டேய், அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறானே, இந்த முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கோவிந்தா என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. ஐயோ ஏன் வேற. ரொம்ப குறிக்காதீங்கடா. இவன் ஒத்துக்கிட்டா போதுமா? அப்பங்காரனா ஒத்துக்க வேணாமா? இது என்ன புதுப்பிட்டா இங்க இருக்கு? பாரு, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு 2 பேரும் என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன கண்டிஷனு? அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு 2 பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன். இதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல. அப்போ உனக்கு தனியா படுக்கட்டா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு. அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உங்களோட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூடாயில எறும்பு கூட படுத்துக்க போட. சும்மா அப்பா, நெக்லஸ காணாமா? நம்மது இருக்குப்பா. எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க. இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. யாரையும் வெளியில விடாதீங்க. எடுத்தவங்க யாரும் வெளியில போயிருக்க முடியாது. இவ்வளவு பேர் இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்க? யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார். மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம். டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல, டைமண்ட். எவ்வளவுப்பா அது? அது எவ்வளவு இருக்கும்? 10 லட்சத்துக்கு மேல இருக்கும். 10 லட்சமா? ஏய், மரியாதையா திருப்பி கொடுத்துருங்கடா. தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஏய் புலி, திருப்பி கொடுத்துரு. எனது தரமாட்டியா? பெருச்சாலி, ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உதவாங்காம தப்பிக்கலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூரமாடா? அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாதா? ஏய் ஆதி, இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம் என் மூத்திரம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கடா. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? மீச்ச பிரசாந்தா சந்தேகப்படுறீங்களா நீங்க? இத பாருப்பா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவனை தான் முதல்ல செக் பண்ணணும். இவன் முழுங்கினாலும் முழுங்கி இருப்பான். ஆமையா, முழுங்கிருக்கேன். காலையில வந்து நான் அம்மா பக்கம் போறேன். எல்லாரும் வரிசை ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து பின்னால வந்து நல்லா கிளறி பாருங்க. போன நாத்த முடிச்சு. பெரிய மனுஷன் மாதிரி பேச பார்த்தா பக்கம் தெரியுமா பேசுறேன்? டேய் புலி, ஐயா ஐயா ராயர் ஐயா ராயர் ஐயா, நான் என்னென்ன இந்த வீட்டுல முழுங்கிருக்கேங்கிற அப்புறம் சொல்லிடுறேன் ஐயா. இந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா இருக்கப்ப மாசம் ஒரு 50 தேங்காயை முழுங்கிருக்கேன். சீதாமாவுக்கு வச்சிருந்த ஆலிஸ் பாட்டில ஒரு 5 முழுங்கிருக்கேன். ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா 4 பக்கம் முழுங்கிட்டு அவளை தண்ணி ஊத்தி வச்சுட்டு இருக்கேன். இதாயா என் வாழ்க்கையில முழுங்குறது. ஆனா என் மனசாட்சியை தொட்டு சொல்ற ஐயா, இந்த வயிறு நெக்லஸ் நான் முழுங்கவே இல்ல சாமி. டேய், என்னடா ஒரு சைடு மொக்கையா இருக்கு? அது நெஞ்சு சத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்க உங்க வளர்ச்சியை கொஞ்சம் காட்டுங்க. எதுக்கு? அட காட்டுறடா. சொல்லிடுறப்பா, பந்தியில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும். பாத்துக்க.